வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை 12 நடனமாடும் இளவரசிகளோடது. கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 12 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. ராஜாவும் இளவரசிகளும் சந்தோஷமாகவே இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே ராஜாக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. தினமும் காலையில 12 இளவரசிகளோட செருப்பும் தேஞ்சு போய் பிஞ்சிருக்கும். திரும்ப அவங்க அதை உபயோகப்படுத்தவே முடியாத மாதிரி இருக்கும். ராஜாவும் புது செருப்பு வாங்கி கொடுப்பாரு. ஆனால் அடுத்த நாள் காலையிலையும் அந்த செருப்போட நிலைமை அதே தான், தேஞ்சு போய் பிஞ்சு தான் இருக்கும். எதனால் இப்படி ஆகுதுன்னு ராஜாவுக்கு தெரியவே இல்லை. தினமும் அவர் காலில் செருப்பு வாங்கி கொடுத்துட்டே தான் இருப்பார். சரி, செருப்போட தரம் நல்லா இல்லையோ அப்படின்னு நினச்சி பக்கத்து நாட்டில் இருந்தெல்லாம் செருப்பு வாங்கி கொடுத்து பார்த்தாரு. ஆனால் எல்லா செருப்புக்கும் அதே நிலைமை தான். ராஜா இளவரசிகள் கிட்டையும் கேட்டு பார்த்தாரு, இரவெல்லாம் ஏதாவது செய்கிறீங்களா, ஏன் உங்கள் செருப்பு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு. ஆனால் இளவரசிகள், அப்பா, நாங்கள் இரவு எங்கள் அறையில் படுத்தா திரும்ப காலையில் தான் எந்திரிக்கிறோம், எங்கள் செருப்பு ஏன் இப்படி இருக்குன்னே எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த செருப்புக்குரிய மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அரசர் இளவரசிகள் எல்லாம் இரவு தூங்க சென்றதுக்கப்புறம் அவங்க அறைக்கு வெளியில் 2 காவலாளிகளை நியமிச்சாரு. அவங்களும் அந்த அறையை காவல் காத்தாங்க. யாராவது உள்ளே போகிறாங்களா இல்லை இளவரசிகள் வெளியில் வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. அன்றைய இரவு அமைதியாகவே சென்றது. அடுத்த நாள் காலையில் அரசர் திரும்பி வந்து இளவரசிகள் அறைக்குள்ளே சென்று பார்த்தாரு. பார்த்த அவருக்கு திரும்பவும் ஆச்சரியம். ஏன்னா அவங்களோட செருப்புகள் அன்னைக்கும் வந்து தேஞ்சு போய் அருந்து இருந்தது. இதோட மர்மம் என்னன்னு அரசருக்கு தெரியவே இல்லை. அவர் ரொம்ப மன கஷ்டத்திலேயே இருந்தார். நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு பண்ணாரு. யார் இளவரசிகளோட செருப்போட ரகசியத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களோ அவங்க தான் எனக்கு பின்னாடி அரசராவாங்க. என்னோட மகள்களில் ஒருத்தரையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சார். அதை கேட்டு நிறைய இளவரசர்கள் வந்தாங்க. அரசர் அவங்களுக்கு 3 நாள் அவகாசம் கொடுப்பாரு. அந்த 3 நாளைக்குள்ள கண்டிப்பாக மர்மத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு. இளவரசிகள் தங்கியிருந்த அறைக்கு எதிர்ப்புறமாகவே அவங்களுக்கு ஒரு அறையவும் கொடுப்பாரு. ஆனால் எந்த இளவரசராலையும் இதோட மர்மத்தை கண்டுபிடிக்கவே முடியல. 3 நாளைக்கு அப்புறம் தோத்து போய் திரும்ப அவங்க நாட்டுக்கே போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு படை வீரர் ஒருவர் அந்த ராஜ்யத்தை கடந்து பக்கத்து ராஜ்யத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ இந்த அரசரோட அறிவிப்பு அவர் காதில் விழுந்தது. சரி, நம்ம போய் அந்த அரண்மனையில் போய் அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண அவர் அரண்மனையை நோக்கி சென்றாரு. அப்போ அவர் வழியில் ஒரு வயதான மூதாட்டி வந்தாங்க. அவங்க குளிரில் நடுங்கியபடி தள்ளாடிக்கிட்டே வந்தாங்க. அதை பார்த்த நம்ம படை வீரர் அவரோட போர்வையை அந்த மூதாட்டிக்கு கொடுத்தாரு. அந்த மூதாட்டி சாப்பிட்டு நாளாயிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் பக்கத்தில் இருந்த கடையில் வாங்கி அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட அந்த பாட்டி ரொம்ப நன்றியோட, உனக்கு மிகவும் நன்றியப்பா, எனக்கு மந்திர சக்தி இருக்கு, ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்களுக்கு தான் நான் உதவி பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு மனசு உனக்கு இருக்கு, நீ எங்கே போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இந்த போர்வையை வச்சுக்கோ, இதை நீ போத்திக்கிட்டா யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்ட, அதே நேரத்தில் இளவரசிகள் உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா அதையும் கண்டிப்பாக சாப்பிடாத அப்படின்னு அறிவுரை சொல்லி அந்த வீரருக்கு ஒரு போர்வையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. வீரரும் அவங்களுக்கு மிகவும் நன்றி சொல்லிட்டு அரண்மனைக்கு போனார். அரசர்கிட்ட போய், அரசே, இளவரசிகளோட ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அரசர் அதை கேட்டுட்டு, சரி, உனக்கும் நான் 3 நாள் நேரம் தரேன், அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிடணும், அப்படி நீ கண்டுபிடிக்கலைன்னா உனக்கு நான் ஏதாவது தண்டனை கொடுப்பேன், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அரசர் சொன்னார். அதை கேட்ட நம்ம படை வீரர், அரசே, நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் தைரியமாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அரசர் மூத்த இளவரசியை கூப்பிட்டாரு. உங்கள் அறைக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற அறையில் இவரை தங்க வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நம்ம படை வீரரும் இளவரசி கூட போய் அவங்க காமிச்ச அறையில் தங்கினாரு. இரவும் வந்தது. மூத்த இளவரசி அவரோட அறைக்கு வந்தாங்க. ஐயா படை வீரரே, இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க, அப்போ தான் நல்லா உறக்கம் வரும். அதை கேட்ட படை வீரருக்கு அந்த மூதாட்டி சொன்னது தான் ஞாபகம் வந்தது. அவங்க அப்போவே சொல்லியிருந்தாங்களே, அந்த இளவரசிகள் என்ன கொடுத்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு, நம்ம அதன்படி தான் நடக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்ச படை வீரர், சரி கொடுங்க இளவரசி அப்படின்னு வாங்கி இளவரசி பார்க்காத சமயமாக பார்த்து அந்த பாலை ஒரு பூஞ்சாடியில் கொட்டிட்டாரு.
நம்ம இளவரசி இதை கவனிக்கவே இல்லை. அவங்க திரும்ப அவங்க அறைக்கே போயிட்டாங்க. படை வீரர் படுக்கையில படுத்து நல்லா தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு. நல்லா கொரட்டையெல்லாம் விட்டு காமிச்சாரு. இளவரசிகள் மெதுவாக அவர் அறையை எட்டி பார்த்தாங்க. அவர் கொட்டை சத்தம் கேட்ட உடனே சரி நல்லா தூங்கிட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அறைக்கே திரும்ப போயிட்டாங்க. நம்ம படை வீரர் மெதுவாக பாட்டி கொடுத்த போர்வையை அவர் மேலே போத்துனாரு. கண்ணாடியில் பார்த்தா அவர் உருவம் அவருக்கே தெரியல. அப்படியே மெதுவாக நடந்து இளவரசிகள் இருந்த அறைக்குள்ளே போய் பார்த்தாரு. இளவரசிகள் எல்லாம் அவங்க அறையில் நல்லா உடை உடுத்தி காலில் செருப்பை மாட்டிட்டு தயாராக இருந்தாங்க. மூத்த இளவரசி அவங்க படுக்கையை மேலே தூக்குனாங்க. படுக்கைக்கு கீழே ஒரு கதவு இருந்தது. அந்த கதவை திறந்து எல்லாரும் உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. இளைய இளவரசிக்கோ ரொம்ப பயமாக இருந்தது. அன்னைக்கு அவங்களோட சகோதரர்கள்கிட்ட எனக்கு என்னமோ இன்னைக்கு பயமாக இருக்குது, இந்த வீரன் எப்படியோ நம்மளை கண்டுபிடிச்சிருவான்னே தோணுது அப்படின்னு அவங்களோட சங்கடத்தை சொன்னாங்க. அதை கேட்ட மற்ற இளவரசிகளோ நீ ஏன் பயப்படுற, நம்ம தான் போய் பார்த்தோம்ல அந்த வீரன் கொரட்டை விட்டு தூங்குனான்னு, மற்றவங்கள மாதிரியே இவனாலையும் நம்மளை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கப்பாதையில் நடக்க ஆரம்பித்தாங்க. போர்வைக்குள்ளே மறைஞ்சிருந்த நம்ம வீரனும் அவங்கள பின்தொடர்ந்து அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போனான். போகும்போது தெரியாமல் நம்ம வீரன் கடைசி இளவரசியோட ஆடையை மிதிச்சிட்டான். இளவரசி திரும்ப பயந்து போய் கத்துனாங்க, யாரோ நம்மளோட இருக்காங்க அப்படின்னு. ஆனால் மற்ற இளவரசிகள் ஒத்துக்கல. ஏன்னா நம்ம வீரன் தான் யாருக்குன்னுக்கும் தெரிய மாட்டானே, சும்மா பயப்படாத அமைதியா வா அப்படின்னு கடைசி இளவரசியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. படிக்கட்டு வழியா இறங்கி போன இளவரசிகள் ஒரு தோப்பை அடைஞ்சாங்க. அந்த தோப்பு மிகவும் அழகா இருந்தது. மரம் செடி கொடின்னு அதுல இருந்து அத்தனையும் வெள்ளியால தான் உருவாகி இருந்தது. இளவரசிகள் எல்லாம் நடந்து அந்த தோப்பை கடந்து அடுத்த தோப்புக்குள்ள நுழைஞ்சாங்க. நம்ம வீரன் இங்க வந்ததுக்கு அடையாளமா ஏதாவது எடுத்துட்டு போகணும், அப்பதான் அரசர் நம்மளை நம்புவாரு அப்படின்னு யோசிச்சு ஒரு மரத்துல இருந்த கிளைய உடைச்சான். அந்த சத்தம் இளைய இளவரசிக்கு கேட்டுருச்சு. அவ திரும்பவும் எல்லார்கிட்டையும் சொன்னான், இல்ல இன்னைக்கு என்னமோ தப்பா நடக்குது, உங்க யாருக்கும் சத்தமே கேட்கலையா அப்படின்னு கேட்டா. ஆனா அப்பவும் மற்ற இளவரசிகள் ஒத்துக்கல. நமக்காக காத்துக்கிட்டு இருக்க இளவரசர்கள் தான் இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க, வா நம்ம சீக்கிரம் போகலாம் அப்படின்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. வெள்ளியால இருந்த தோப்பை கடந்து அவங்க தங்கத்தால இருந்த தோப்புக்கு வந்தாங்க. அந்த தோப்புல இருந்த எல்லாமே தங்கத்தால உருவானது. மரம் செடி கொடி அத்தனையும் தங்கமா தான் இருந்தது. இளவரசிகள் அந்த தோப்பையும் கடந்து அடுத்த தோப்புக்கு வந்தாங்க. அவங்க பின்னாடியே வந்த நம்ம வீரனும் இந்த தோப்புல இருந்தும் ஒரு மரத்தோட கிளைய உடைச்சி அவன் வச்சுக்கிட்டான். இளவரசிகள் அடுத்து வைரத்தால உருவான தோப்புக்கு வந்தாங்க. நம்ம படை வீரன் இந்த தோப்புல இருந்தும் ஒரு மரத்தோட கிளைய உடைச்சி அவனே வச்சுக்கிட்டான். இப்படி வெள்ளி தங்கம் வைரம் இந்த மாதிரி 3 தோப்பையும் தாண்டின இளவரசிகள் ஒரு ஏரிக்கரைக்கு வந்தாங்க. அங்க அவங்களுக்காக 12 படகுகள் தயாரா இருந்தது. அதை ஓட்டுறதுக்கு 12 காவலாளிகளும் இருந்தாங்க. ஒவ்வொரு இளவரசியும் ஒவ்வொரு படகுல ஏறிக்கிட்டாங்க. நம்ம படை வீரன் கடைசி இளவரசியோட படகுல ஏறி உக்காந்தான். படகுகள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. கடைசி இளவரசியோட படகை ஓட்டுனவரு அன்னைக்கு படகோட பாரம் அதிகமா இருந்த மாதிரி உணர்ந்தாரு. இளவரசி கிட்டையும் அதை சொன்னாரு. அதை கேட்ட இளவரசிக்கு இன்னும் பயமாயிருச்சு. இன்னைக்கு ஏதோ நடக்குது, எதுவும் சரியில்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க. படகுகள் எல்லாம் போய் ஒரு மாளிகை முன்னாடி நின்னது. அங்கிருந்து 12 இளவரசர்கள் வெளியில வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியோட ஒவ்வொரு இளவரசிய கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனாங்க. இரவு முழுதும் அத்தனை பேரும் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. பொழுது விடிகிற சமயமாச்சு. அப்பதான் அவங்களோட நடனத்தையே நிப்பாட்டினாங்க. அது வரைக்கும் 12 இளவரசிகளும் இளவரசர்களோட நடனம் ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. கிளம்புற சமயம் வந்துருச்சுன்னு உணர்ந்த இளவரசிகள் அனைவரிடம் விடை பெற்றுட்டு ஏறி தோப்பெல்லாம் கடந்து திரும்ப அவங்களோட அறைக்கே வந்தாங்க. செருப்பெல்லாம் கலட்டிட்டு கட்டல்ல ஏறி தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டாங்க. இவங்க பின்னாடியே நம்ம வீரனும் அவங்களுக்கு தெரியாம வந்துட்டான். அடுத்த நாள் காலையில அரசர் வீரன் கிட்ட கேட்டாரு, என்ன வீரரே, கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த செருப்பு பீற மர்மத்தை அப்படின்னு. நம்ம வீரன் இரவு நடந்தது எல்லாத்தையும் அரசர்கிட்ட சொன்னான். அரசர் நம்புறதுக்காக அவன் எடுத்து வச்சிருந்த 3 மரக்கிளைகளையுமே காமிச்சான். அரசர் இளவரசிகளை கூப்பிட்டு விசாரிச்சாரு. அந்த மரக்கிளைகள் அத்தனையும் பார்த்த இளவரசிகள் இனிமே பொய் சொல்ல முடியாதுன்னு நினைச்சு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அரசர் வீரனுக்கு கொடுத்த வாக்குப்படி மூத்த இளவரசி அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அந்த நாட்டோட அரசனாகவும் அவனை ஆக்கிட்டாரு. மற்ற இளவரசிகள் அவங்களுக்கு பிடிச்ச இளவரசர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும்
சந்தோஷமா இருந்தாங்க. சரி, நம்ம அடுத்து இன்னொரு கதையில பார்க்கலாம். இப்போதைக்கு டாடா.